அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அக்னிக் பிசிக்ஸ் பயோரன் அப்படிங்கிற நம்ம காணொலி சேனல்ல இன்றைக்கு மின்காந்த தூண்டலும் மாடு திசை மின்னோட்டமும் நம்முடைய நீட் சிலபஸ்ல 14வது அலகுல ஒரு கேள்வி நம்ம காணலாம். ஆங்கிலத்துல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இந்த கேள்வி நீட் தேர்வுல 2022ஆம் ஆண்டு கேட்கப்பட்டது. ரொம்ப எளிமையான கேள்விதான். ஒரு 30 செகண்ட்ல கூட நம்ம இந்த கணக்கை போட்டுருந்தோம். சில கேள்விகள் ரொம்ப கஷ்டமா இருக்கும், இது ஓரளவுக்கு எளிதான 200 வோல்ட் ஏசி, ஏசினால அர்த்தம் மாறு திசை மின்னோட்டம். 200 வோல்ட் ஏசி மின்மூலத்துடன் இணைக்கப்படும் பொழுது ஒரு இழை மின் விளக்கு, இழை மின் விளக்குன்னா ஆங்கிலத்துல பிலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பல்பு, சரியா? பிலமெண்ட் பல்பு. அந்த பல்பை இந்த வோல்டேஜோட சேர்க்கணும். அப்போ அந்த பல்பனுடைய அந்த இழை மின் விளக்கு இருக்கு இல்லையா, அதனுடைய திறன் பவர்னு சொல்ல முடியாது, அது 100 வாட் திறன் நுகர்வு, கன்சியூம் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை திறன் நுகர்வு. ஏனில் விளக்கின் வெளியே பாயும் மின்னோட்டத்தின் பெரும மதிப்பு, பெரும மதிப்புன்னா நமக்கு இந்த வோல்டேஜ், அதாவது மின்னோட்டமா இருந்தாலும் சரி, மின்னழுத்தமா இருந்தாலும் சரி, மாறுதிசை மின்னோட்டத்தை 2 இதுக்கு படிப்போம். ஒண்ணு ஆர்எம்எஸ் மதிப்பு, இன்னொன்னு பீக் மதிப்பு, பெரும மதிப்பு. ஸோ பெரும மதிப்பு கேட்டிருக்காங்க. எவ்வளவு சார் அப்படின்னு சொன்னா 4 தெரிவுகள். 0.707 ஆம்பியர், 1 ஆம்பியர், 1.414 ஆம்பியர், 2 ஆம்பியர். எது சரி என்றதை நம்ம பார்க்கலாம். பொதுவாக ஆர்எம்எஸ் வேல்யூ, மின்னோட்டத்தினுடைய ஆர்எம்எஸ் மதிப்புக்கு ஃபார்முலா என்ன, சமன்பாடு என்னன்னா IM டிவைடட் பை √2. ஐஎம்ங்கிறது பீக் வேல்யூ, பெரும மதிப்பு, டிவைடட் பை √2, வர்க்கமூலம், 2 வர்க்கமூலம். சரியா? அப்ப IM எந்த பக்கம் விட்டுருங்க, √2 அந்த சைடு கொண்டு போயிருங்க. IM is equal to IRMS into √2. IM எதுக்கு சைடு கொண்டு வரோம், அதுதான் கணக்கு விடை, அதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரியா? IM இதை சமன்பாடு எப்படி சார் கண்டுபிடி, அப்ப IRMS தெரிஞ்சா கண்டுபிடிச்சிடலாம், அது தெரியாத கண்டுபிடிக்கலாம். P is equal to பவர், திறன் சொல்றோம் இல்லையா, திறனுக்கு என்ன ஃபார்முலா, IRMS into ERMS. அதாவது மின்னோட்டத்தின் RMS மதிப்பு இன்ட்டு மின் அழுத்தத்தின் RMS மதிப்பு. ERMS கொடுத்திருக்காங்களா, கொடுத்திருக்கிறாங்க. சரி, அப்ப அது இருக்கட்டும். அப்ப IRMS நமக்கு வேணும், அப்ப அதனால இந்த VRMS அந்த சைடு கொண்டு போய் IRMS is equal to P. இதுக்கெல்லாம் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். ஏன்னா P என்பது திறன், அது 100 வாட். VRMS என்பது அந்த முதலே கொடுத்துருக்க 2 வோல்ட். பொதுவாக இந்த ஏசி மின் மூலம்னு சொல்லும் போதெல்லாம் அது RMS மதிப்பு தான், பெரும மதிப்பு. அப்புறம் அதை √2 பெருக்கி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அது கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ VRMS is equal to ஸ்பெசிஃபிக்கா கொடுத்திருந்தா மட்டும்தான் அதை நம்ம பெரும மதிப்பு எடுக்கலாம். ஒண்ணுமே கொடுக்கலன்னா அது RMS மதிப்பாக தான் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ VRMS is equal to 200 வோல்ட். அப்ப IRMS கண்டுபிடிச்சிடலாமா, P 100 டிவைடட் பை VRMS 200, 100 பை 200, 1/2, இத்தனை ஆம்பியர். கரண்ட் மின்னோட்டம்னாலே அதுக்கான அளவு ஆம்பியர். ஸோ இப்போ IRMS தெரிஞ்சு போச்சு, அதை சமன்பாடு 1 நம்ம பிரதியிடலாம். அப்ப IM is equal to எவ்வளவு சார் வரும், IRMS எவ்வளவு கண்டுபிடிச்சோம், 1/2 இன்ட்டு என்ன இருக்கு, √2. ஸோ √2 டிவைடட் பை 2, அப்போ 1/2. √2 மதிப்பு எவ்வளவு சார், அதாவது 2 வர்க்கமூலம் எவ்வளவு சார், 1/1.414. இப்போ 1/1.414 வகுத்தம் சொன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 0.707 என்ற வேல்யூ வந்திருக்கு. ஆக மின்னோட்டத்தின் பெரும மதிப்பு என்பது 0.707 ஆம்பியர் என்கின்ற முதலாவது தெரிவு, முதலாவது ஆப்ஷன், முதலாவது விடை சரியான விடை. சரியா? இதே மாதிரி மேலும் ஒரு கணக்கு நம்ம அடுத்த காணொளியில் காணலாம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஓகே.